ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. எல்லா சீசன்லையும் இந்த ஒரு சம்பவம் நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா ஒரு சீசன்லேயும் லாஸ்ட்டாக வந்து இருக்கிற ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஆர்டர் வைஸ் வந்துட்டு பயணவிடைய கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த வாட்டி ஒரு செம்மையான ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விக்ரம் போட்டாங்க, அப்போ 4th. தேர்டு வந்து யாருக்கு போட்டாங்கன்னா திவ்யாவுக்கு போட்டாங்க. செகண்ட் வந்துட்டு சபரிக்கு போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அரோராவுக்கு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் யார் வந்தாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வெளியே போவாங்க, ரெண்டாவது போவாங்க, அடுத்து அப்படி போவாங்க. இந்த செகண்டு ஃபஸ்ட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 வருஷமாக 3 வருஷமாக வந்துட்டு மாறுது. செகண்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு இருக்கும் செகண்ட் மாறி இருக்குது. சௌந்தர்யாக்கு லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதான் லாஸ்ட்டாக போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி யாருக்கும் சம்திங் போட்ட மாதிரி ஞாபகம், அர்ச்சனாவுக்கும் நினைக்கிறேன். சரிங்களா? ஆனால் வந்து டைட்டில் அவங்கவுங்க இது பண்ண விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்னென்னா அந்த இடத்துல அரோரா இருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட ப்ரொமோ யாருக்குன்னா, அதாவது குறும்பு படம், அதாவது ஏவி வந்துட்டு அரோராக்கு. ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து சபரி, அதுக்கு முன்னாடி வந்து திவ்யா, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம விக்ரம். ஸோ அப்படி பார்க்கும்போது அரோராக்கு தான் டைட்டில் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு சின்ன க்ளூ ஒன்று போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ரியா அவர்கள் வந்துட்டு அவங்களோட சோசியல் மீடியாவில் அவங்க தான் டைட்டில்னு சொல்லிட்டு முதலே போட்டாங்கன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அதை பார்க்கல. பட் இந்த மாதிரி ஒரு பேச்சு நிறையா போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்கப்போ தெரியல, பார்க்கலாம். ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த வச்சு பார்த்தா ஒன்று சபரி இல்லை அரோரா தான் டைட்டில் வினராக வருவாங்க போல இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு அந்த 3rd பிளேஸ்க்கும் 4th பிளேஸ்க்கும் தான் விக்ரமும் திவ்யா அடிச்சுப்பாங்கன்ற மாதிரி இதில் இருக்குது. ஆனால் என்ன நடக்கப்போ தெரியல. ஆனால் அன்அஃபிஷியல் ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு டாப்பில் வந்து திவ்யாவும், செகண்டாக வந்து சபரியும், தேர்டாக வந்துட்டு நம்ம விக்கல்ஸும், லாஸ்ட்டாக வந்து அரோரா இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அன்அஃபிஷியல் ஓட்ஸ் படி தான் வந்துட்டு மெஜாரிட்டியாக எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்க தான் லாஸ்ட்டில் வந்து ஏவி வரும். ஆனால் இந்த வாட்டி ஏன் இந்த மாதிரி குழப்பி விட்ருக்காங்க ஒன்றுமே புரியல. பார்க்கலாம், உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இந்த சீசன் 9 டைட்டில் வினராக யார் வருவாங்கன்னு நினைக்கிறேன்? மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.